மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. இன்றைய போட்டித் தேர்வு பயிற்சியாக நாம் அன்றாட கணக்குகளில் நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் கேள்வி, 54 லிட்டர் டீசலில் 297 கிலோமீட்டர் செல்ல முடியும் எனில் 550 கிலோமீட்டர் செல்வதற்கு தேவைப்படும் டீசலின் அளவை காண்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல எதெல்லாம் இங்கே மாறிகளாக இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்க, 54 லிட்டர் டீசல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டீசலுடைய அளவு, அதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் செல்ல முடியும்னு கிலோமீட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் அதை எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ? ஃபஸ்ட்டு 54 லிட்டர் டீசல்லு 297 கிலோமீட்டர் போயிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு 550 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா எவ்வளோ டீசல் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டீசலுக்கு நேராக டீசலோடது தெரியாத எக்ஸ்னு எழுதிட்டோம். அதே போல் கிலோமீட்டருக்கு நேராக கிலோமீட்டரோட அளவுகளை எழுதியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், டீசலை பற்றியும் கிலோமீட்டர் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இப்போ டீசல் தனியாகவும் கிலோமீட்டர் தனியாகவும் எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ 54 லிட்டர் டீசலில் 297 கிலோமீட்டர் போயிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ 550 கிலோமீட்டர் போகணும்னா எவ்வளோ லிட்டர் டீசல் வேணும்னு இருக்காங்க. பாருங்களேன், 297 கிலோமீட்டர் போகிறதுக்கு 54 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா இதை விட அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான லிட்டர் டீசல் தேவையில்லைங்களா? அப்போது இந்த இடத்துல இது அதிகமாக இருக்குது பாருங்கள். இதை விட இது அதிகமாக இருக்குங்கனால மேலே அம்புக்குறி போட்டோம். அதே மாதிரி இதை விட இது எவ்வளோ வரும்? அதிகமாகும்ல. அதை தான் நம்ம கணக்கிடணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டும் மேல் நோக்கி இருக்குது அப்படின்னா இது நேர்மாறல் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் எது வேணும் அப்படின்னா எக்ஸ், தெரியாத இந்த எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி தனியாக இருக்கிற நம்பரை அப்படியே தனியாக 54ன்னு எழுதிக்கணும். இது நேர்மாறல் அப்படிங்கும்போது இது தலைகீழாக எழுதிக்கணும். எப்படி அப்படின்னா 550/297ன்னு எழுதிக்கணும். அதுவே இது எதிர்மாறலாக இருந்தால் இது அப்படியே 297/550ன்னு எழுதணும். இது நேர்மாறல் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே பின்னமாக ஆனால் தலைகீழாக எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சுருக்க போகிறோம். பாருங்க, இதெல்லாம் கூட்டினா 18ன்னு வருது. இதை கூட்டினா நமக்கு 9ன்னு வருது. அப்போ ரெண்டையும் 9ஆல் அடிக்க முடியும். 9 3 வாட்டி 27, மறுபடியும் 3 வாட்டி 27ன்னு ஆயிடுச்சு. இது 9 6 வாட்டி 54ன்னு ஆகுது. பாருங்க, இது ரெண்டையும் பாருங்க, 11ஆல் அடிக்கலாமா? 11 3 வாட்டி, 11 5 வாட்டி 0ன்னு. இப்போ 3 2 வாட்டி 6ன்னு வந்துருச்சு. மீதி இது ரெண்டும் தான் பெருக்குனா 100ன்னு கிடைக்குதா? அப்போது பாருங்கள், இந்த முதல் ஆப்ஷனான 100 தான் நமக்கு விடையாக கிடைக்குது. இரண்டாவது கேள்வி, 48 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 10 மணி நேரம் ஆகுமெனில் அதே தூரத்தை 8 மணி நேரத்தில் கடக்க தேவைப்படும் வேகம் எவ்வளவுன்னு இருக்காங்க. நமக்கு பாருங்க, ஒன்று வேகமும் இன்னொன்று மணி நேரமும் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எழுதிக்கலாம். பாருங்க, வேகம், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணி நேரம், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 48 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் நமக்கு 10 மணி நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு தூரத்தை கடந்துருச்சான். இப்போது 8 மணி நேரத்தில் அந்த தூரத்தை கடக்கணும் அப்படின்னா எவ்வளவு வேகத்தில் அவங்க போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வேகம் 48 கிலோமீட்டர் பை மணியில் 10 மணி நேரத்தில் ஒரு தூரத்தை கடந்துட்டாங்களாம். அடுத்தது 8 மணி நேரத்தில் அந்த தூரத்தை கடக்கணும்னா வேகம் அதிகப்படுத்தணுமா இல்லை குறையணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் நமக்கு முன்னால் ஓடிட்டு இருக்கான். அவனை கடந்து சீக்கிரமாக அவனை தாண்டி போடணும்னா அவனை விட வேகமாக நம்ம ஓடணுமா? அதே மாதிரி தான் பாருங்கள், 48 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் போகும்போது 10 மணி நேரம் ஆயிருக்கு அந்த தூரத்தை கடக்க. ஆனால் நம்ம 8 மணி நேரத்தில் கடக்கணும்னா வேகத்தை அதிகப்படுத்தணுமா? பாருங்கள், இதை விட இது கம்மியாக இருக்குது, அதனால் கீழ் நோக்கி அம்புக்குறி போடணும். இதை விட இது அதிகப்படுத்தினா தானே நமக்கு வேகத்தை அதிகமாக்கும் போது தானே நம்ம 8 மணி நேரத்தில் போக முடியும். அதனால் நம்ம இது மேல் நோக்கி போடுறோம். இந்த மாதிரி எதிரெதிர் திசைகளில் அம்புக்குறி போடும்போது இதை எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம்.
பார்த்தீங்களா? நமக்கு என்ன அப்படின்னா, நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடந்து போனோம்னா 10 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்களேன். ஓடி போனோம் அப்படிங்கிறது என்ன? வேகத்தை அதிகப்படுத்தினா 5 நிமிஷத்துல போயிடலாம் இல்லையா? அதை தான் இங்க பார்க்குறோம். நம்ம கொஞ்ச நேரத்தை சீக்கிரத்துல போகணும்னா நம்ம வேகத்தை அதிகப்படுத்தணும். அதனால தான் நமக்கு இது எதிர்மாறலாக வருது. அப்போ நம்ம இதுல எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த தனியா இருக்கிற 48 அப்படியே எழுதிக்கிறோம். எப்படி 48 அப்படின்னுட்டு. இரு எதிர்மாறல் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிற பின்னத்தை அப்படியே எழுதிக்கணும். எப்படி அப்படின்னா 10/8 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுவே நேர்மாறலாக இருந்தால் தலைகீழா எழுதணும். இது எதிர்மாறல் அப்படிங்கிறதுனால அப்படியே 10/8ன்னு எழுதிட்டோம். 8 6 வாட்டி 48. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 60 km/mணிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக கிடைக்குது. மூணாவது கேள்வி, 100 பேருக்கு 24 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளதெனில் 80 பேருக்கு அது எத்தனை நாட்களுக்கு போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நபர்களின் எண்ணிக்கையும் நாட்களின் எண்ணிக்கை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 100 பேர்த்துக்கு 24 நாட்களுக்கு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் போதுமானதாக இருக்காமா. அதுவே 80 பேராக குறைந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 பேருக்கு 24 நாட்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் வரும் அப்படிங்கும்போது ஆட்களின் எண்ணிக்கை குறைஞ்சா அதிக நாட்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் வரும் இல்லைங்களா? ஸோ நபர்களின் எண்ணிக்கை குறையும் போது இந்த உணவுப் பொருட்கள் 24 நாளை விட அதிக நாளைக்கு வரும் இல்லைங்களா? அதனால இதை நாம எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க குறையுது அங்க அதிகமாகுது அப்படிங்கும்போது அதை எதிர்மாறல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த தனியா இருக்கிற எண்ணெய் 24 அப்படியே எழுதிக்கிறோம். இது எதிர்மாறல்ங்கிறதுனால இந்த பின்னத்தை அப்படியே 100/80ன்னு எழுதிக்கிறோம். பாருங்க, 0க்கு 0 போயிருச்சு. 8 3 வாட்டி 24ன்னு 30 நாட்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த முதல் ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. நாலாவது கேள்வி, 10 பேர் ஒரு சுவற்றை 12 நாட்களில் கட்டி முடிக்கிறார்கள். அப்போ நபர்கள் நமக்கு என்னெல்லாம் அப்படின்னா நபர்கள், அப்புறம் நாட்கள் பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. நபர்கள் எத்தனை? 10 பேர் 12 நாள்ல கட்டி முடிச்சிடறாங்களாமா. அதுவே அதிகமான ஆட்கள் போனா சீக்கிரமா முடிச்சிருவாங்க இல்லைங்களா? அப்ப இங்க அதிகமா இருக்கு, அப்ப இங்க குறையும். சீக்கிரமா முடிச்சிருவாங்க அப்படின்னா நாட்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும். இப்போ ஒரு வேலை முடியாம இருக்கு, இன்னைக்கு 2 பேர் வேலைக்கு வந்திருக்காங்கன்னா, டே நாளைக்கு இன்னும் 4 பேர் சேர்ந்து வாங்க சாமி, அப்பதான் இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீக்கிரம் முடிக்கணும், அதனால ஆட்கள் நிறைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது நாட்களின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனியா இருக்கிற 12 அப்படியே எழுதிக்கிறோம். இப்படி பின்னமா இருக்கிறத நம்ம அப்படியே எழுதுறோம், ஏன்னா இது எதிர்மாறல். அதனால பாருங்க, இந்த 10/15 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 5ஆல் அடிக்கலாமா? பாருங்க, 5 2 வாட்டி, இங்க 3 வாட்டி, 3 12 அப்படின்னு இது ரெண்டையும் பெருக்கும்போது 8 நாட்களில் அது கட்டி முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் 8 தான் விடையாக கிடைக்குது. ஐந்தாவது கேள்வி, ஒரு வேலையை 9 நாட்களில் 6 பேர் சேர்ந்து முடிக்கிறார்கள் எனில் அதே வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை ஆட்கள் வேணும்னு இருக்காங்க. இங்கேயும் அப்படிதான், நாட்களின் எண்ணிக்கையும் நபர்கள் பத்தியும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, 9 நாள்ல 6 பேர் சேர்ந்து முடிக்கிற வேலையை நம்ம 6 நாட்கள்ல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாட்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 6 பேர் சேர்ந்து 9 நாள் பண்ணி ஒரு வேலையை முடிக்கிறாங்க. நமக்கு இது சீக்கிரமா வேலை முடியணும் அப்படின்னா நிறைய ஆட்கள் தேவைப்படுமா இல்லையா? அப்ப இங்க குறைஞ்சிச்சுன்னா இங்க அதிகப்படும். அப்ப என்ன மாறல் இது அப்படின்னா எதிர்மாறல். அப்போ ஆட்கள் நிறைய வந்தாங்கன்னா வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாமா? அப்ப சீக்கிரம் முடிக்கணும். ஆனால் 9 நாளை விட கம்மியான நாட்கள் முடிக்கணும்னா 6 நபரை விட அதிகமான நபர்கள் வேணும். அப்போ எக்ஸ் சமம், இந்த தனியா இருக்கிற எண்ணை அப்படியே எழுதிக்கிறோம், இந்த பின்னத்தையும் அப்படியே எழுதிக்கிறோம். 6க்கு 6 போய் 9 ஆட்கள் தேவைப்படுதுன்னு இந்த 3வது ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. ஆறாவது கேள்வி, 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். அப்போ பாருங்க, நிலத்தோட அளவு, ஆட்களோடைய எண்ணிக்கை, அப்புறம் நாட்கள்னு 3 மாறிகள் கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அப்போ நிலத்தோடைய அளவு 2400 சதுர மீட்டர், ஆட்கள் 12 பேர், 10 நாட்களுக்கு வேலை செய்கிறாங்க. அதே 3600 சதுர மீட்டர் நிலத்தை எத்தனை நாட்கள்? 18 நாட்கள் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? அப்போ இப்படி மூட்டோம். சரிங்களா? ஆட்கள் தான் வேணுங்கிறதுனால அதுகிட்ட எக்ஸ் அப்படின்னு போட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சதும் இன்னொன்று தெரியாதுன்னு கம்பேர் பண்ணணும். பாருங்க, இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு,
இதில் ஒன்று தெரியலையா? இப்போ இது கூட முதல்ல கம்பேர் பண்ணி இதுக்கு ரெண்டுக்கும் என்ன மாறல் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இதே போல் இந்த தெரிஞ்சது தெரியாதுன்னு இது ரெண்டு கூடயும் வச்சு இது ரெண்டும் என்ன மாறல்னு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை போடணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், 2400 சதுர மீட்டரை உழுணும் அப்படின்னா 12 ஆட்கள் வேணும். இதை விட அதிக நிலத்தை உழுகணும்னா அதிக ஆட்கள் தேவை இல்லைங்களா? அப்போ இங்கே அதிகரிக்கும் போது இங்கேயும் அதிகரிக்கணும். இது என்ன அப்படின்னா நேர்மாறல். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். என்ன அப்படின்னா 10 நாட்களில் வேலை முடியறதுக்கு 12 ஆட்கள் வேணும் அப்படின்னா 18 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா குறைந்த அளவு ஆட்கள் போதுமா? இப்போ இங்கே அதிகமாகும் போது ஆட்களின் எண்ணிக்கை குறைச்சா போதும். பாருங்கள், நாட்கள் அதிகமாகுது, அப்போ ஆட்கள் கம்மியாக இருந்தாங்கன்னா போதும். இங்கே என்ன மாறல் அப்படின்னா எதிர்மாறல். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டும் நம்ம என்னன்னு பார்த்தோம், நேர்மாறல்னு பார்த்தோம். இந்த தனியாக இருக்கிற எண்ணை இப்படி தனியாக எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டும் நேர்மாறல் போது தலைகீழாக எழுதணுமா? எழுதிக்கலாமா? 3600 பை 2400 அப்படின்னு இதை தலைகீழாக எழுதிட்டோம். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் இது நேர்மாறல். நேர்மாறலாக இருக்கும்போது இந்த பின்னம் தலைகீழாக எழுதணும், எழுதிட்டோம். இது ரெண்டும் என்ன ஆச்சு அப்படின்னா எதிர்மாறல். அப்போ இந்த பின்னத்தை எப்படி எழுதணும்னா அப்படியே எழுதணும், 10/18ன்னு அப்படியே எழுதணும். இப்போ சுருக்க போகிறோம் பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம 18 2 வாட்டி 36, 12 2 வாட்டி 24, மேலே இருக்கிற 2க்கு கீழே இருக்கிற 2 போயிடுச்சு. அப்போ விடை என்ன கிடைக்குது அப்படின்னா 10. ஸோ 10 ஆட்கள் போதும் அந்த வேலையை முடிக்க அப்படிங்கிறது இந்த 4வது ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. 7வது கேள்வி, 40 பேர் 8 மணி நேரம் 4 நாட்களுக்கு 1920 பக்கங்கள் எழுதினால் 60 நபர் 6 மணி நேரம் 2 நாட்களில் எத்தனை பக்கம் எழுதுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட்களின் எண்ணிக்கை, அதனால ஆட்கள். பார்த்தீங்களா, இது 40 பேருங்கிறது ஆட்கள், மணி நேரம் இருக்காங்க, மணின்னு வச்சுக்கலாம். அடுத்தது நாட்களின் எண்ணிக்கை, நாட்கள் அப்படின்னு 3 வித்தியாசமான மாறிகள் இருக்கு, எழுதிட்டோம். பாருங்க, 40 பேர் 8 மணி நேரம் 4 நாட்களுக்கு. அது இல்லாமல் பக்கங்கள் பாருங்க, 1920 பக்கங்கள் இருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து எழுதிக்கிறோம். அப்போது 40 ஆட்கள் 8 மணி நேரம் 4 நாட்களுக்கு சேர்ந்து 1920 பக்கங்கள் எழுதுறாங்க அப்படின்னா 60 பேர் 6 மணி நேரம் 2 நாட்களுக்கு வேலை செஞ்சால் எத்தனை பக்கம் எழுதுவாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு இருக்காங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ 2 கம்பேர் பண்ணுறோம். தெரிஞ்சது தெரியாது, மறுபடியும் தெரிஞ்சது தெரியாது, மறுபடியும் தெரிஞ்சது தெரியாது அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆட்கள் பாருங்க, 40 ஆட்கள் 1920 பக்கங்கள் எழுதுறாங்க அப்படின்னா 60 ஆட்கள், அதிகமாக ஆட்கள் வரும்போது அதிகமான பக்கங்கள் எழுதுவாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டும் என்ன அப்படின்னா நேர்மாறல். நமக்கு எக்ஸ் வேணுமா, உடனே இந்த தனியாக இருக்கக்கூடிய 1920 அப்படியே எழுதிக்கிட்டு பெருக்கல், இது ரெண்டும் என்ன சொன்னோம், நேர்மாறல். அப்போ இதை எப்படி போடணும்னா தலைகீழாக எழுதணும். ஸோ 60/40 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த தெரிஞ்சது இது தெரியாது கம்பேர் பண்ணலாமா? 8 மணி நேரம் சேர்ந்து 1920 பக்கங்கள் எழுதியிருக்காங்க. இப்போ கம்மியான மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்மியான பக்கங்கள் தான் எழுதுவாங்க. அப்போது இது கீழே நோக்கி வருதுன்னா இதுவும் கீழே நோக்கி வருது. அப்போ என்ன மாறல் அப்படின்னா நேர்மாறல். இதை முதலே எழுதிட்டோம், அதனால் ஒன்றும் பண்ண வேண்டாம். இது நேர்மாறல் போது இதை தலைகீழாக எழுதணுமா, 6/8 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், 4 நாட்களில் 1920 பக்கங்கள் எழுதியிருக்காங்க. 2 நாட்கள்னா இன்னும் குறைவாக தான் எழுதுவாங்க. நாட்களின் எண்ணிக்கை குறையும் போது பக்கங்களின் எண்ணிக்கையும் குறையுமா? அப்போ என்ன மாறல், நேர்மாறலா? இப்போ இது எப்படி எழுதணும், தலைகீழாக எழுதணுமா? எப்படி, 2/4 அப்படின்னு. இப்போ நம்ம சுருக்க போகிறோம் பாருங்க, 0க்கு 0 போயிடுச்சு. இப்போது 2 வாட்டி 4, அப்புறம் 2 3 வாட்டி 6 அடிச்சிட்டோமா? மறுபடியும் இது ரெண்டையும் 2ஆல் அடிக்கலாமா? 2 வாட்டி 2 3 வாட்டின்னு அடிச்சிட்டோம். இப்போ இதை பாருங்க, இங்கே 8 ஒன்று இருக்கு, 2 ஒன்று இருக்கா, இதை அடிக்கலாமா 2ஆல்? பாருங்க, 2ஆல் அடிக்கும்போது 2 9 வாட்டி 18, மிச்சம் ஒன்றா 6 வாட்டி 12, அப்புறம் 0ன்னு அடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த 8ஆல் அடிக்கலாமா? 8 1 வாட்டி 8, 2 வாட்டி 16, 0. இப்போ பாக்கி என்ன இருக்குது அப்படின்னா இந்த 120 பெருக்கல் 3, பாருங்க இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இருக்கா?
120 கூட 9 பெருக்கும் போது 1080 கிடைக்குது. ஸோ இந்த 3வது ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக கிடைக்குது. ஸோ விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் பண்ணுங்க, வெற்றி உங்கள் கையில்.